ஓம். Sit straight. பேகை கைட்டிடு. प्रातस्मरामि हृदि संस्फुरदात्मतत्त्वम् सचित्सुखं परमहंसगतिं तुरीयम् यत्स्वप्नजाग्रसुषुप्तिमवैति नित्यम् तद्ब्रह्म निष्कलमहं न च भूतसङ्गः प्रातर्भजामि मनसा वचसामगम्यम् वाचो विभान्ति निखिला यदनुग्रहेण यं नेति नेति वचनैर्निगमा अवोचुः तं देवदेवमजमच्युतमाहुरग्र्यम् प्रातर्नमामि तमसः परमर्कवर्णम् पूर्णं सनातनपदं पुरुषोत्तमाख्यम् यस्मिन्निदं जगतशेषमशेषमूर्तौ रज्ज्वाम्बुजङ्गमिव प्रतिभासितं वै रज्ज्वाम्बुजङ्गमिव प्रतिभासितं वै श्लोकत्रयमिदं पुण्यम् लोकत्रयविभूषितम् प्रातःकाले पठेन्नित्यम् स गच्छेत् परमं पदम् स गच्छेत् परमं पदम् ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः उकारस्त्वन्दकारो वै
ருகாரஸ்தன்னிவர்த்தகः அந்தகாரநிரோதித்வாத் குருரித்யபிதீயதே ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே வ்யோமவத்யாப்ததேகாய தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சஹனாவவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். நாற்பதாவது ஸ்லோகத்தில் இருக்கோம் நம்ம இல்லையா? கிம் சஸ்திரம் சர்வேஷாம் யுக்திஹி மாதா ச காதேனுः கிம் நு பலம் யத்தைர்யம் கோ மிருத்யுः யதாவதானரஹிதத்வம். வெரி குட். அப்போது கிம் சஸ்திரம் நம்ம பார்த்தோம். சஸ்திரம்னா என்னன்னு பார்த்தோம். யுக்தி, உண்மையாகவே ஒருத்தனுக்கு இருக்க வேண்டிய சஸ்திரம், அவன்கிட்ட இருக்க வேண்டிய அம்யுனேஷன் என்ன? ஒரு ஆம் என்ன? ஹேண்ட் பிஸ்டல் என்ன இருக்கணும்? யுக்தி. எப்போ என்ன பேசணும், எவ்வளோ பேசணும், எப்படி சொல்லணும், இது ஒருத்தனுக்கு இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுதான் அவனை காப்பாற்றும். ஒரு விஷயத்துலேருந்து ஒருத்தனை எது காப்பாற்றும்? தன்னை காப்பாற்றிக்கிறதும் சரி, மற்றவால் ஜெயிக்கணும் அப்படின்னாலும் ஒருத்தருக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா யுக்தி தான் தேவைப்படும். எவ்ரி டைம் ஒரு யுக்தி தேவைப்படுது. மகாபாரதத்தில் பார்த்தோன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நிறைய விதமான யுக்தி யூஸ் பண்ணுறார். யுக்தினா ஒரு ஐடியா, ரைட் பிளாட் எல்லாம் பண்ணி தர்மத்தை ஜெயிக்க வைக்க வேண்டியதாக இருக்குது. தர்மத்தை ஜெயிக்க வைக்கல, தர்மம் ஜெயிச்சிரும், அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்திருக்கார். அப்போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் யுக்தி பயன்படுத்தியிருக்காருன்னா நாம் கொஞ்சமாவது அதில் பயன்படுத்த வேண்டாம்? கண்டிப்பாக பயன்படுத்தணும். புரியுதா? அவர் பகவான் பண்ணுவார் அப்படி இல்லை. அப்போனா யுக்தினா உடனே பீயிங் கிளவர் அண்டு மற்றவாளுக்கு தெரியாத மாதிரி பொய் சொல்கிறதா, அதெல்லாம் யுக்தி கிடையாது. அதெல்லாம் தீய குணங்கள். யுக்தி அப்படின்னாக்க ஒரு ரைட்டாக அதை ஆப்ரேட் பண்ணி இது பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு வீடு விற்க போகிறோம், இல்லை வீடு வாங்க போகிறோம் அப்படின்னாக்க அங்கே நிறைய விதமான டிஸ்கஷன் நடக்கும். ஒரு பொருள் வாங்குகிறோம், இது பண்ணுறோம் அப்படின்னாக்க நெகோசியேஷன்லாம் பண்ணோம். அங்கெல்லாம் யார் ஜெயிப்பா அப்படின்னா, யாருக்கு யுக்தி நன்னா இருக்கோ அவள் ஜெயிப்பா. ஹூ இஸ் ஏபிள் டு ப்ரெசென்ட் தேர் கேஸ் வெரி வெல். எதிராளி கன்வின்ஸ் ஆகிற அளவுக்கு அழகாக ப்ரெசென்ட் பண்ணணும். ஆனால் அதில் நியாயம் இருக்கணும், தர்மம் இருக்கணும். புரியுறதோ? அது யுக்தி. எப்பொழுதுமே யுக்தியை கொண்டவனாக இருக்க வேண்டும். இந்த யுக்தி அப்படிங்கிறது பிரெயின் அண்ட் புத்தியோட ஒரு ஃபங்க்ஷன். அது பிரெயின் விட்டுடும். பிரெயின் இஸ் அன் ஆர்கன். புத்தியோட ஒரு ஃபங்க்ஷன். புரியுறதா? அப்போ புத்திக்கு ரெண்டு விஷயம் கண்ணாக இருக்கணும். ஒன்று தர்மம், எது சரி எது தவறுன்ற அறிவு இருக்கணும். இன்னொன்று அந்த புத்தி எப்போவுமே செயல்பாட்டில் இருக்கும்போது அந்த தர்மத்தை செயல்படுத்துறதுல இருக்கணும். சாஃப்ட்வேர் ஒன்று நாலெட்ஜ், புத்தியோட பேசிக் விஷயம் விஷயம் தெரிஞ்சிருக்கணும், தெரியாமல் இது பண்ணக்கூடாது. ரெண்டாவது எல்லா விதமான தெரிஞ்ச விஷயங்களும் தர்மத்துக்கு அலைண்டாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ எக்ஸாக்டில் நான் புத்தியை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஒன்று தர்மத்தை மீறாமல் இருக்கணும். ஓகே. இன்னொன்று எந்த விஷயத்தில் ஈடுபடுறேனோ அந்த விஷயத்தோடைய நாலெட்ஜ் இருக்கணும். இது ரெண்டுமே எப்போவுமே அலைண்டாக இருக்கணும். புரியுறதா? வித்தவுட் தர்மத்தை க்ராஸ் பண்ணாமல், தர்மத்தினுடைய கோட்பாடுகளை க்ராஸ் பண்ணாமல் நான் எவ்வளோ வேணால் கிளவராக இருக்கலாம், தப்பில்லை. புரியுறதோ? தர்மத்தை மட்டும் மீறக்கூடாது. இது வெரி இம்பார்ட்டண்ட்.
அப்போது இந்த மாதிரியான ஒரு யுக்தி வந்து எல்லாருக்கும் இம்பார்ட்டண்ட், தேவை. அதை மைண்டில் வச்சுக்கணும். இப்போ வந்து கிளாஸுக்கு போகிறேன், என்னை அலோவ் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னா யுக்தி பயன்படுத்தணுங்க. எப்படி நம்ம நடந்துண்டா, எப்படி பேசினா நம்ம வந்து கிளாஸுக்கு போயிட்டு வர முடியுமோ அப்படி நம்ம பிளான் பண்ணி பண்ணணும். அது வந்து தப்பானா அது தப்பு கிடையாது. சரி, அடுத்தது என்ன? காச்ச மாதா, அம்மா யார்? இதுதான் நேற்றுக்கு இங்கே தான் விட்டோம் நம்ம. அம்மா யார் அப்படின்னா பசுமாடு, பசு தேனு, காமதேனு அப்படின்னு பேர். அதுக்கு நம்ம வந்து இப்போது நமக்கு பால் எங்கேருந்து வருது தெரியுமா? ஃப்ரிட்ஜில் இருக்கும் இல்லையா? ஃப்ரிட்ஜை திறந்தா பால் வரும். ஃப்ரிட்ஜில் அப்படியே உற்பத்தி ஆகுமா? ஃப்ரிட்ஜுக்குள்ளே பால் எப்படி வருது? பால்காரன் கொண்டு வந்து கொடுக்குறான். பால்காரனுக்கு பால் எங்கேருந்து வருது? கம்பெனிலேருந்து லாரியில் வருது. அந்த கம்பெனியில் பால் எங்கேருந்து வருது? விவசாயி அந்த பால்காரன் வந்து கம்பெனிக்கு விற்கிறான். அந்த பால்காரனுக்கு பால் எங்கேருந்து வருது? மாடுலேருந்து வருது. இதுதான். அப்போது எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஒரு ஓரத்தில் கறக்கப்படுற பால் நம்ம வீட்டை வந்து சேருறது. இது எல்லாமே வந்து நடுவில் இருக்கிறது எல்லாமே லாஜிஸ்டிக்ஸ். பட் ஒரிஜினல் சோர்ஸ் எது அப்படின்னா பாலுக்கு வந்து மாடு. இது வந்து பேசிக். நம்ம வாயில் தண்ணி டெய்லி கார்த்தால குடிக்கிற பாலோ காஃபியோ ஏதோ குடிக்கிறோமோ அதுக்கு வந்து சோர்ஸ். அதனால் வந்து அது மாத்தாவா அப்படின்னா அதனால் மட்டும் இல்லை. அக்ரிகல்ச்சர், அதாவது ஹோல் மனுஷ ஜாதி வந்து உயிர் வாழறதுக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா இது விவசாயம். அந்த விவசாயம் நடக்கிறதுக்கு வந்து அவுட் அண்ட் அவுட் எண்ட் டு எண்ட் பார்த்துக்கிறது வந்து மாடு தான். மாடு சாப்பிடும், மாடு வந்து தன்னுடைய சாணத்தை போடும், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ராவாக வளர்கிற புல்லெல்லாம் அரிச்சு போட்டால் அதை வந்து மாடு சாப்பிட்டுடும். இந்த மாதிரி இன்டகிரேட்டடாக இருந்தது. ஒரு காலத்தில் வந்து மாடு இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது. இப்போ நமக்கு டிராக்டர் அதெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு இல்லைங்களா? பண்ண முடியாது. ஸோ ஈவன் ஃபார் த ஃபுட் தட் வி ஈட், இது எல்லாமே வந்து திருஷ்டமான விஷயம். ரொம்ப முக்கியம். அதிருஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னாக்க பசுமாடு வந்து ஹோல் 30 முக்கோடி தேவர்களுடைய ரெப்ரசன்ட். இது சாஸ்திரத்தில் சொல்கிறது. அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வீட்டில் என்ன பண்ணணுன்னா ஒரு இந்த இது வச்சுக்கணும். இது வந்து இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே வீட்டில் வந்து ஒரு இது வச்சுக்கணும். என்னது? ஒரு பொம்மை வச்சுக்கணும். பொம்மை இல்லை, ஒரு விக்கிரகம் வச்சுக்கணும் சின்னதாக. அட்லீஸ்ட் ஃபோட்டோ இல்லையா? வீட்டில் நுழையும் போதே கண்ணில் படுற மாதிரியோ ஏதோ வந்து ஒரு காமதேனுவோட ஃபோட்டோ இருக்கணும். காமதேனுவோட ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா ஐஸ்வர்யம் பொங்கும். ஏன்? 30 முக்கோடி தேவர்கள் வந்து அந்த மாட்டோடைய விஷயத்தில் வந்து இருக்கா. முக்கியமாக பிருஷ்டபாகத்தில் யார் இருக்கா? மாட்டோடைய பின்பகுதியில் தொட்டு ஒத்திப்பா. ஏன் தெரியுமோ? மகாலட்சுமி இருக்கிற இடம் அது. ஒரு கதை இருக்குது, கர்ண பரம்பரையாக வர கதை அது. எல்லா தேவர்களும் வந்து பசுமாட்டோடைய ஒரு ஸ்தானத்தை எடுத்துட்டாலாம். மகாலட்சுமி மட்டும் நம்மக்கிட்ட தானே எல்லோரும் வருவா, நாம் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் இருந்தாலும். அப்புறம் பார்த்தா யாருமே மகாலட்சுமி கிட்ட வரலையாம். அப்புறம் கடைசியாக மகாலட்சுமி வந்து எனக்கு ஏதாவது ஒரு இடம் கொடு அப்படின்னா, தப்பாக எடுத்துக்கூடாது, இருக்கிறது ஒரே ஒரு இடம்தான், அந்த இடம்தான் இருக்குது அப்படின்னா, சரி நோ ப்ராப்ளம், நான் அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டோடைய பிருஷ்டபாகத்தில் வந்து மகாலட்சுமி வந்து இது பண்ணலாம். அதனாலேயே என்னன்னுனா கோசானம் இருக்கு இல்லையா? கோசானம் வந்து இன்றைக்கி கூட அமேசானில் விற்கிறான். தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு தமிழில் வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாள். வெரைட்டியை வந்து அழகாக ரவுண்டாக அழகாக கட் பண்ணி பிளாஸ்டிக் கவரில் போட்டு வெரைட்டி விற்கிறான். 2 வெரைட்டி ஏதோ 30 ரூபாயோ 50 ரூபாயோ பார்த்தெல்லாம். அந்த இது இருக்கு இல்லையா, மாட்டோடைய மூத்திரம், கோமயம், அது வந்து சூடாக வரும்.
அது என்ன பண்ணணும், அப்படி பிடிச்சி மூஞ்சியில் அடிச்சுக்கணும். ஸோ டர்ட்டி அப்படின்னு இருக்கும் நமக்கு. கோமியத்தை எடுத்து மூஞ்சில் அடிச்சுட்டேன்னா தமஸ் வந்து உடம்புலேருந்து போகும். எங்கே ஜி பண்ணுறது இங்கே அதெல்லாம் அப்படின்னா, எங்கேயாவது கோஷாலா இருக்கும். ஃபஸ்ட்டு நியரஸ்ட்டு கோஷாலா எதுன்னு தெரியணும். ஓகே, அந்த நியரஸ்ட்டு கோஷாலா போய் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து மாட்டுக்கு வந்து ஏதோ கீரை கொடுக்குறதோ இல்லை ஏதாவது ஃபுட்டு அது சம்மந்தமான சாப்பாடு கொடுக்குறதோ அது பண்ணணும். தயவுசெய்து கோ சம்ரக்ஷணை வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் வைதிக தர்மம். அதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. புரியுறதா? அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க, வயசான மாடு. அம்மா வயசானா என்ன பண்ணுவோம், நம்ம ஓல்டேஜ் ஹோம் காமிச்சிருவோம் ஜி. பாப்பம் வரும். நன்னா வயசான அம்மா அப்பாவை பார்த்துக்கலைன்னா பாவம் வரும் ஜி. சபிக்கிறேல, சபிக்கலை, எது தர்மமோ அதை சொல்கிறேன். அதனால் வந்து போன ஜென்ரேஷன் எப்படி இருந்தாங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் எப்படி இருந்தால் எல்லாம் முக்கியம் இல்லை. உலகத்தில் மற்ற இடத்துல என்ன நடக்கிறது முக்கியம் இல்லை. எது ரைட்டோ அதுதான் நமக்கு முக்கியம். அதனால் வந்து அப்பா அம்மாவோடைய கடைசி காலம் மட்டும் கூட இருந்து பார்த்துக்கணும். ஏன்னா உன்னால் கை கால் கூட அசைக்க முடியாது, உனக்கு சாப்பிட கூட தெரியாத டைமில் அவள் தான் உன்னை வந்து சாப்பிட வச்சு உன்னை ஒரு ஆளாக்கியிருக்கான். வேறு எந்த உபகாரமும் அவள் பண்ண வேண்டாம். உன்னை வந்து எவ்வளவோ டேஞ்சர்லேருந்தான் காப்பாற்றி உன்னை ஆளாக வளர்த்துருக்கால, அதுக்காகவே இந்த லைஃப் வந்து அவளுக்கு நீ கொடுக்கலாம். ஃபோர் அதே மாதிரி இப்போ அது சொல்லிவிட்டு இதை சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ அதுவுமே ரேராக நம்ம அப்பா அம்மாவை எப்படி பார்த்துப்போமோ அந்த மாதிரி வயசான மாடை பார்த்துக்கணும். சரி, நம்ம ஃபிசிக்கலாக பார்க்க முடியாது, யார் பார்த்துக்கிறாளோ அவளுக்கு நம்மளுடைய பணத்தை கொஞ்சம் கொடுக்கணும். வருஷத்தில் ஒரு தடவையாவது கோ சம்ரக்ஷணைக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும். எங்கேயாவது கோஷாலா நடத்துகிறா, ஆரம்பிக்க போகிறா அப்படின்னு தெரிஞ்சாக்க கொடுத்துடணும். எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் பசு வந்து வெரி வெரி சேக்ரெட். அந்த வெரைட்டி எரிஞ்சுதுன்னா அந்த சாம்பல் வந்து விபூதியாக யூஸ் பண்ணுறான். அந்த கோமூத்திரத்தில் வந்து நம்ம உடம்பில் ஏதாவது ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தது, அந்த கோமூத்திரத்தில் கையோ அந்த இதுவோ வச்சோன்னாக்க ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும். இது மாதிரி திருஷ்டமாக வந்து மெடிசினல் எஃபெக்ட்டு, ஹெல்த் எஃபெக்ட்டு இது எல்லாமே இருக்குது. அதிருஷ்டமாக வந்து 30 முக்கோடி தேவர்களுடைய உறைவிடமாக இருக்கிறதுனால அது வந்து அப்பரிமிதமான புண்ணியத்தை கொடுக்கும். புண்ணியத்தோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு வீடு வாங்குகிறோம், கிரகப்பிரவேசம் அப்படின்னா முதல்ல உள்ள கால் எடுத்து வைக்கிறது யார்? கோமாதா தான் முதல்ல உள்ள இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா தெரியுமோ, அந்த பின்பக்கத்தை தடவி விடுவா அந்த மாட்டுக்காரன். எதுக்கு அப்படின்னா அந்த புது வீடு இப்போ தான் வழன்னு டைல்ஸ்லாம் போட்டிருப்போம் இல்லையா, அது பாவம் மாடுக்கெல்லாம் இப்போ வழுக்கிறது, உள்ளே போகிறச்சே டொயின்னு வழுக்கிறது. அதுக்கு அப்படி அந்த மாடை வந்து இப்படி தேய்ச்சி கொடுத்து அந்த புது வீட்டில் வந்து சாணமோ கோமியமோ அது வந்து மூத்திரம் விசர்ஜனம் பண்ணித்துனா அவ்வளோ வா எல்லோரும் கண்ணத்தில் போடுவா பா அப்படின்னு. இந்த யூஎஸ்லேருந்து வீடு வாங்கியிருப்பாங்க, டர்ட்டி அப்படிமா. டர்ட்டி இல்லைடா, அந்த புண்ணியம். அது அந்த ஹோம புகை என்ன, அந்த கோமூத்திரம் என்ன, அந்த சாணம் என்ன, இதெல்லாம் வந்து வீட்டுக்கு மங்களகரமான விஷயங்கள். அப்போது யூ ஹவ் டு வர்ஷிப் மாதான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இவர் சங்கரர் என்ன நினச்சிருக்காருன்னா நம்ம அம்மாவை நன்னா பார்த்துப்போம் அப்படின்னு நினச்சிட்டு கேட்குறார். என்னது எது மாதா அப்படின்னு? கோதான் மாதா, தேனு மாதா அப்படின்னு பதில் சொல்கிறார். நம்ம அம்மாவையே சரியாக பார்த்துக்கிறது இல்லையா இந்த காலத்தில். அப்போ இந்த கொஸ்டின் இன்வாலிடேட் ஆகிடுதுன்னு. அப்படி இருக்கக்கூடாது. அம்மா அப்பாவை யார் பார்த்துக்கலையோ அவன் வந்து நாசமாக போயிடுவான். இது வந்து உண்மை, கண்கூடாக இருக்கிற உண்மை. புரியுறதா? அதனால் வந்து அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட் வந்து பசு மாட்டை நம்ம பார்த்துக்கணும். வெரி இம்பார்ட்டண்ட். ஜஸ்ட்டு பசுனா பசு மாடு வந்து அதுதான் வந்து ஹியூமன் பீயிங்க்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது. ப்ளஸ் பயன் தரக்கூடியதாக இருக்குது, புண்ணியம் தரக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன, வெரி 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 அன்ஹார்ம்ஃபுல்.
ஹார்மே பண்ணாது. ஸோ ஆல்சோ அதோட ரெப்ரசன்ட் என்ன அப்படின்னா மற்ற எல்லா பூத கணங்களும் எதெல்லாம் வந்து மனுஷனை நம்பி இருக்கக்கூடிய உயிரினங்களோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கணும். இப்போ இந்த 4 தெருவில் ஒரு நாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, லாக்டவுன் யாருமே வெளில போகலன்னா யோசிக்கணும் அந்த நாய்க்கு யார் சாப்பாடு போடுவா அப்படின்னு. இதெல்லாம் வந்து மைண்டில் வரணும் நமக்கு. ஏன்னா அது வந்து இந்த நம்ம குடியிருப்பை நம்பி இருக்குது. அப்போ அதுக்கு வந்து டு டேக் கேர். வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுக்கணும்னு சொல்லலை, அட்லீஸ்ட் அதுக்கு டெய்லி சாப்பாடு போடணும். சரியா? இது அடுத்த கேள்வி என்ன? கிம்னு பலம். பலம் எது? ரிவால்வர் பிஸ்டல் பலமாக இருக்குமா? இல்லை ஒரு உருட்டுக்கட்டை வச்சுருக்கேன் நான் வீட்டில், அதுதான் என்னுடைய பலமாக? உண்மையான பலம் எது? கிம்னு பலம். உண்மையான பலம் எதுனா மனசில் இருக்கிற பலம் தான் உண்மையான பலம். எத் தைரியம். எது தைரியமோ அதுவே பலம். தைரியம்னா என்ன? தைரியம்னா எது நடந்தாலும் நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தைரியம். அப்புறம் இது நடந்துடக்கூடாது அப்படின்னு மனசில் சிலதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். நடந்தால் நடக்கட்டும், வந்தால் வரட்டும், போனால் போட்டோம், அப்படி இருக்கு இல்லையா, அது வந்து தைரியம். அப்போ தைரியத்தோடைய மூலம் எது அப்படின்னா, தைரியத்தோடைய மூலம் வந்து நமக்கு பிடிச்சது பிடிக்காதது, வேண்டியது வேண்டாதது, ஒவ்வுவது ஒவ்வாதது, தமிழ் இது, இதெல்லாம் இருக்கு இல்லையா. அப்படி அந்த இருமைகள் இல்லாத ஒரு மனோநிலையாக இருக்கணும். அதுதான் உண்மையான தைரியத்தினுடைய ரூட்டு. ராக துவேஷம் சொல்லுவோம் இல்லையா. சரி, இருந்தாலுமே ராகத்வேஷம் இஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் நியூட்ரலைசேஷன். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். நமக்கு இந்த மாதிரி நடந்தால் நன்னா இருக்குமே அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி நடந்தால் நன்னா இருக்குமே அப்படின்னு இருந்தாலும் அப்படி நடக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நடக்காமவும் போகும் நம்ம லைஃப்பில். அப்படி போகும்போது ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது இருக்கு இல்லையா, அது தைரியம். இருட்டில் தனியாக நடந்து போக முடியுமா? அது தைரியமா? அது தைரியம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அது ஓகே, எங்கே இருட்டில் நடக்க போகிறோம், அதுவா முக்கியம் நமக்கு? நமக்கு எது முக்கியம்? எந்த விதமான தடைகள் வந்தாலும், எந்த விதமான இடையூறுகள் வந்தாலும் அவைகளை பொருட்படுத்தாமல் நாம் எடுத்துக்கொண்ட விஷயத்தில் சீராக நேராக நேர்த்தியாக போவது எதுவோ அதற்கு பேர் தைரியம். அப்போ தைரியம் அப்படிங்கிறது, தைரியத்தை குலைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? மற்றவர்களுடைய பேச்சு முக்கியமான ஐட்டம். மற்றவர்கள் வந்து ஓ என்னடா முடியுமா உன்னால், சிஏ நீ பாட்டுக்கு சேர்ந்துட்டியே உன்னால் முடியுமா, போயிடுத்துனா என்ன பண்ணுவேன், இப்படிலாம் நம்ம வந்து வார்த்தைகள் கேட்டோன்னா என்னாகும்? நம்மளுடைய தைரியமானது குறையும். இன்றைக்கி எக்ஸாமா, டே பாஸ் பண்ணிவிடுவல்லடா, நீ எதுவும் சரியாக படித்த மாதிரியே தெரியலையே, அப்படிலாம் நம்மளும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னாலும் நம்ம அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும். அப்போது தைரியத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் என்ன அப்படின்னாக்க, நம்பர் 1 வந்து நம்மளை பற்றி நமக்கு நன்னா தெரிஞ்சிருக்கணும். நோ யுவர் செல்ஃப் வெரி வெரி வெல். படிச்சிருக்கியா படிக்கலையா, உன்னுடைய ஸ்ட்ரெங்க்ஸ் என்ன, உன்னுடைய வீக்னஸ் என்ன, இது வந்து நமக்கு தெரியணும். அப்போ தான் மற்ற விஷயங்களோ மற்றவர்களுடைய வார்த்தைகளோ வந்து நம்மளுடைய நிலையை குலைக்காமல் இருக்கும். புரியுறதா? ரெண்டாவது விஷயம் நாம் நம்மளை பற்றின விஷயத்துக்கு மற்றவர்களை சார்ந்தில்லாமல் இருக்கணும். ரெண்டாவது விஷயம். தைரியத்துக்கு இன்னொரு சோர்ஸ் என்ன அப்படின்னா, எப்போவுமே வந்து செல்ஃப் டிபெண்ட்டாக இருக்கணும்.
மற்றவாளை சார்ந்து இருக்கக்கூடாது. மற்றவாளை சார்ந்து இருந்தாக்க தைரியம் குறையும். ஒருவேளை அவன் பண்ணாமல் போயிட்டான்னா, ஒருவேளை அவன் இது பண்ணாமல் ஆயிட்டான்னா அப்படின்லாம் நம்மளுடைய தைரியம் குறைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. குறையும். அதனால் மேக்ஸிமம் பாசிபிள் நம்ம மற்றவா மேலே டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணும். சரி, ஆனால் இந்த உலகத்தில் நிறைய டிபெண்டன்சி இருக்குது தானே இருக்கும் இல்லையா? அப்போது எனி டிபெண்டன்சிக்கு ஆல்டர்னேட்டிவ் வச்சுக்கணும். இது இவனை நம்பி நம்ம இறங்குறோம். இன்கேஸ் அவனால் அது செய்ய முடியலன்னா அதுக்கு என்ன அடுத்த மாறு, பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு சொல்கிறா இல்லையா? அப்போ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னாக்க ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறைய இருக்கணும். அப்புறம் முதல்ல சொன்ன விஷயம், நாலாவது விஷயம், ரிசல்ட் என்ன வந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கான மன பாங்கு இருக்கணும். ரிசல்ட் எப்படி வேணால் வரட்டும் அப்படின்னு இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வரத்துக்கும் ஜெயிக்கிறதுக்குமான எஃபர்ட் இருக்கணும். ஈக்குவலி என்ன இருக்கணும்னா ரிசல்ட் எப்படி வேணால் வரட்டும் அப்படிங்கிற நியூட்ரலிட்டியும் இருக்கணும். பொதுவாக இது ரெண்டும் ஆப்போசிட்டாக நினைப்பா. இது ரெண்டும் ஆப்போசிட்டு கிடையாது. 100% ஜெயிக்கிறதுக்கான எஃபர்ட்டும் அதுக்கான தீவிரமும் இருக்கணும் மனசில். அட் த சேம் டைம் அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஃபர்ட், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட், அந்த ரிசல்ட் எப்படி இருக்கணும்னாக்க ரிசல்ட் எப்படி வேணால் வரட்டும் அப்படின்னு இருக்கணும். ஏன், நம்மளை விட எஃபர்ட்டை நிறையா போடுறவனோ நம்மளை விட தகுதியானவன் அதிகமாக இருந்தால் அவனுக்கு தான் வெற்றி போகணும். கரெக்ட் இல்லையா? நம்மளுக்கு அந்த வெற்றி வந்துடுத்துனா இன்ஃபேக்ட் நம்ம அந்த வெற்றி வேண்டான்னு சொல்கிறவன் எவனோ அவன் தைரியசாலி. புரியுறதா? அதாவது ஒரு தவறு செய்து விட்டோம், அது வேறு யாருக்கும் தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு மட்டும்தான் தெரியும் அந்த தப்பு பண்ணிட்டோன்னு. இது யார் இதை எப்படி இல்லை இங்கே ஏற்கனவே உடஞ்சிருந்தது அப்படின்னு நம்ம போய் சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கும் தெரிய போகிறதில்ல. ஆனால் இல்லை நான் தான் கை தவறி உடைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவன் தைரியசாலி. ஏன், அவனுக்கு எது சரியோ எது நேர்த்தியோ அதில் தான் அவனுக்கு கவனம். சரி தவறு தர்மம் எதுவோ அதில் முக்கியத்துவம் கொடுப்பவன் அதனுடைய விளைவு எப்படி வேணால் இருக்கட்டும்னு ஏற்றுப்பான். அப்போது இந்த தைரியமான மனசு இருக்கு இல்லையா, இந்த தைரியமான மனசு இருந்ததுன்னா தனக்கு மட்டும் உபயோகப்படாது, உலகத்துக்கே உபயோகப்படும். ஆகட்டுமே போகட்டுமே அப்படி இருக்கணும். ஓகே, நோ ப்ராப்ளம், என்ன இப்போ அப்படி இருக்கணும். சரியா? ஸோ தைரியம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கோ மிருத்யு, எது மிருத்யு? அடுத்த கேள்வி. கவனமின்மை. இது பார்த்துருக்கோம் நம்ம ஏற்கனவே, அஷ்டாவதனி பார்த்துருக்கோம் இல்லையா? அதுதான் அவதான ரஹிதத்துவம். கவனம் இல்லாமல் இருப்பது தான் மிருத்யு. எல்லா விஷயத்துலையும் நமக்கு துன்பம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸ் கவனம் இல்லாமல் இருக்கிறது. கவனமாக இருக்கணும். ஃபிசிக்கல் விஷயத்துலையும் கவனம் இருக்கணும், மைண்டு விஷயத்துலையும் கவனம் இருக்கணும். அர்ஜெண்ட்டாக கிளம்பணும், ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனோம், வண்டி சாவி எங்கே வச்சேன்னு மறந்து போச்சு. ஏன் மறந்து போச்சு? ஏன் ஞாபகத்துக்கு வரல? வண்டி சாவியை வைக்கும்போது நான் கவனமாக வைக்கலை இல்லையா? இப்போ கவனம் இருக்கணும். நம்ம பண்ணுற ஒரு வேலையிலையும் நமக்கு கவனம் இருக்கணும். அந்த கவனம் இது ஸ்தூலமாக இருக்கிற கவனம். இன்னொரு கவனம் என்ன, நம்ம யாரோட பேசினாலும் அவள் என்ன விஷயங்கள் பேசுகிறா அப்படிங்கிறதுல கவனம் எப்படி இருக்கணும். அந்த கவனம் அவள் சரியாக தவறாங்கிறதுக்காக இல்லை, அவள் சொல்கிறத எதை நாம் மனசில் வாங்கிக்கணும், எதை வாங்கிக்கக்கூடாது அப்படின்ற கவனம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒருத்தர் உன்னை பற்றி தாழ்த்தி சொல்கிறா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன், என்னை பற்றி எனக்கு தெரியும், நீ சொல்ல வேண்டாம். புரியுறதோ? கவனமின்மை.
இதுக்கு வந்து இன்னொரு வார்த்தை என்னென்னா பிரமாதம்னு பேர். தமிழ் பிரமாதம் இல்லை, சம்ஸ்கிருதத்தில் பிரமாதம்னு பேர். பிரமாதம் இருந்தால் ஞானம் வராது. பிரமாதம் இருந்தால் ஏன் சௌக்கியமான லைஃபே கிடையாது. கவனமாக இருக்கணும். முக்கியமாக எப்போவுமே எது கவனமாக இருக்கணும் அப்படின்னா நேரத்தில் கவனமாக இருக்கணும். சரியா? எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும்? நம்பர் 1 நேரம். என்ன டைம், ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ டைம் கொடுக்குறோம். வாட்ஸ்அப் பாரு வேண்டாங்களே, எவ்வளோ நேரமாக பார்த்துட்டுருக்கேன், ஒரு 2.5 ஹவர்ஸாக பார்த்துட்டுருக்கேன்னா என்ன பண்ணுறது? அந்த வாழ்க்கை வீணாக போயிடும். அதனால் வந்து கவனமாக இரு. ஓ இப்போ டைம் வந்து இவ்வளோ ஆறுது, நான் இப்போ கவனம் இல்லாமல் நான் பாட்டு கிளாஸ் எடுத்துகிட்டே இருந்தேன்னா என்ன ஆகும்? இப்படி பாப்பா கீழேந்து எல்லாருக்கும் இம்சையாயிடும். அது எவ்வளோ நல்ல விஷயமா இருந்தாலுமே அந்த காலம் தவறிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த நல்ல விஷயமா வேணா இருக்கட்டும், எல்லாத்துமே வந்து காலத்தில் உட்பட்டது. அந்த காலம் தவறிடுதுன்னா அது வந்து கஷ்டமாயிடும். அப்போது எல்லோருக்குமே இருக்க வேண்டிய கவனம், முதல் இடம் காலத்தில் கவனமாக இருக்கணும். நான் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறேன், எந்த விஷயத்துக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறேன், நல்ல விஷயத்துக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறேன், கெட்ட விஷயத்துக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறேன், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கவனமாக இருக்கணும். பேனாவை நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்? கையில் எழுதுறதுக்கா? கவனம் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் காலத்தில் கவனம் இருக்கணும். ரெண்டாவது விஷயம் பொருட்கள், நம்மளுடைய பொருட்கள், அதில் கவனமாக இருக்கணும். மூணாவது விஷயம் ஆட்கள், மற்றவர்களை பற்றி சிந்திக்கிறதும் மற்றவர்கள் இருக்கிறதுலையும் கவனம் இருக்கணும். புரியுறதா? நம்ம ஃப்ரெண்டு வந்திருக்கான், வீட்டில் விளையாடிகிட்டே இருக்கோம். ஒரு நிமிஷம் இருந்தா நான் போய் காம்ப்ளான் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் கவனம் இருக்கணும். நீ குடிக்கிறியா? 2 பேரும் காம்ப்ளான் குடிக்கலாமா? அப்புறம் வீட்டுக்கு யாராவது வந்தால் உட்காருங்கோ, அவளை கவனிக்கணும் அவங்க அப்படின்ட்டு நேராக ரூம்குள்ளே போய் நம்ம பாட்டுக்கு திருப்பி ஃபோனை நோண்டக்கூடாது. இதெல்லாம் வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய லைஃப்பை இருக்கக்கூடிய கவனம். ரெண்டாவது பிளேன் கவனம் என்ன அப்படின்னாக்க, மனசு இப்போ என்ன சிந்திச்சுன்னு மனசு இப்போ வந்து கொஞ்சம் சிரமப்பட்டுருக்கு. இது எதனால் உண்மையாகவே சிரமப்பட்டுருக்கு? நாம் ஒன்று நினச்சிப்போம் இதனால் சிரமப்படுறதுன்னு. அதனால் இருக்காது. மார்னிங் எழுந்த உடனே யாராவது ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாள், நம்மளுடைய ஈகோ பாயிண்ட் எங்கேயோ டச் பண்ணியிருப்பாள். அது அப்படியே கேரி ஃபார்வர்டே நம்ம ஆஃபீஸில் போய் வேறு யாரையோ எதுக்கோ திட்டிகிட்டு வந்துடுவோம். பார்த்தா அங்கே இருக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டைம் நம்ம வந்து நமக்கு மைண்டு வந்து ஒரு இடத்துல பாதிக்கிறதுனா அதில் கவனம் இருக்கணும். ஓ இந்த பாதிப்பை வந்து மற்ற இடத்துல நம்ம காட்டக்கூடாது அப்படின்னு மைண்டோடைய திங்கிங் பேட்டர்னில் கவனம் இருக்கணும். இதுக்கு முன்னாடி சொன்ன கவனங்கள்லாம் வந்து உங்களுக்கு லைஃப்பில் வந்து மெட்டீரியல் சக்ஸஸை கொடுக்கும். மைண்டோடைய திங்கிங் பேட்டர்னில் கவனம் இருக்கணும். எப்படி இருக்கணும் அந்த கவனம்? இப்போ மனசு இது சிந்திக்கிறதே, இதை நம்ம வந்து என்டர்டெயின் பண்ணலாமா வேண்டாமா? இன்கேஸ் மனசை அடக்க முடியாமல் இருந்ததுன்னா மனசை டைவர்ட் பண்ணணும். இதெல்லாம் எப்போ முடியும்? மனசை கவனிச்சாதான் முடியும். அதாவது நான் வேற அந்த மனசு வேற அப்படிங்கிற அறிவோட மனசு நான் இல்லை அப்படிங்கிறதுனால சரி இப்போ இந்த மனசை சரி பண்ணணும், அவ்வளோதான். அப்படி மைண்டை கவனித்து நம்ம சரி பண்ணணும். மனசில் கவனம் இருக்கணும். அப்புறம் மூணாவது பிளேன் என்ன? புத்தி. நம்ம அறிவை அடையிறோம் இல்லையா? எந்த அறிவை நம்ம அடையிறோம் அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட் டெஸ்ட் என்ன அப்படின்னா, புத்தியில் நம்ம எதை அடைஞ்சாலும் அது வேதத்துக்கு சம்மதமுடையதா இல்லையா? வேதம் சொல்லுகிறதே அதற்கு சம்மதம் உடையதுன்னா அது வந்து தொன்று தொட்ட காலமாக இருக்கக்கூடிய வேதம் மாதிரி அதுவும் வந்து எப்பொழுதுமே வந்து நல்லறிவாக இருக்கும். வேதத்துக்கு முரணான அறிவாக இருந்ததுன்னா அது இப்போ நன்னா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு போயிடும். புரியுறதா? கம்யூனிசம் வந்து சைனாவில் போயிடுத்து, ரஷ்யாவில் போயிடுத்து, உலகம் ஃபுல்லாக அழிஞ்சுண்டு வருது. ஏன்? அது சொல்லும்போது நன்னா இருந்தாலும் அது வேதத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம். வேதத்தினோட அகெயின்ஸ்ட்னா வேதம் அப்படிங்கிறது வந்து தனியாக வந்து ரிவோல்ட் பண்ணுமான்னு ரிவோல்ட் பண்ணாது.
அது இருக்க வேண்டிய உண்மை. கம்யூனிசம் gives a blind eye to the human nature. அதனால் அது காணாமல் போகிறது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அந்த மாதிரி நாம் ஒரு அறிவை அடையிறோம் அப்படின்னாக்க அந்த அறிவு வேதத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும். வேதத்தோட ஒப்பிட்டு பார்த்துட்டு வேதம் இப்படி சொல்கிறது, இந்த அறிவும் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கு, எது ரைட்டு அப்படின்னு கவனமாக நம்ம அறிவு அடையணும். இது நம்மளுடைய அறிவு அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த கவனம் இருக்கணும். ஸோ அறிவில் கவனம் இருக்கணும், மனசில் கவனம் இருக்கணும். அதுக்கப்புறம் நாம் உடம்புலையும் மற்ற எல்லா இடத்துலையும் வெளியாட்கள்கிட்டையும் கவனம் இருந்ததுன்னா மெட்டீரியலி ஸ்பிரிச்சுவலி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அடுத்தது 41. குத்ர விஷம் துஷ்டஜனே கிமஹமசௌச்சம் பவேத் த்ருணாம் ந்ருணாம் கிமபயமிஹ வைராக்யம் பயமபி கிம் வித்தமேவ சர்வேஷாம். எது விஷம்? வாட் இஸ் பாய்சன்? எது பாய்சன்? துஷ்டஜனம், பேட் கம்பெனி. நம்ம குட் கம்பெனி பற்றி பார்த்துருக்கோம். ஆப்போசிட் என்ன? பேட் கம்பெனி இஸ் அ பாய்சன். பாய்சன் என்ன பண்ணோம்? பொதுவாக பெரும்பாலும் உயிரை எடுத்துரும். இட் வில் கில் யூ. ஃபிசிக்கலாக பாய்சன் குடித்தோன்னாக்கா உடம்பு செத்து போயிடும். உன்னுடைய உண்மையான பர்சனாலிட்டி ஒன்று இருக்கு இல்லையா, த இண்டிவிஜுவல், த பர்சன் யூ ஆர் வித்தின், அந்த பர்சனை கொல்லணும் அப்படின்னாக்க பேடு கம்பெனி கிடச்சா போகிறோம். ஷூ டோன்ட் கெட் இன் டு அ பேடு கம்பெனி. குட் பர்சன் இன் பேடு கம்பெனி. யார் எக்ஸாம்பிள்? தலையான எக்ஸாம்பிள் யார் மகாபாரதத்தில்? கர்ணன். குட் பர்சன் இன் பேடு கம்பெனி. அதே மாதிரி தான், வேறு வழியே இல்லை. பீஷ்மருக்கும் இந்த துரோணருக்கும் இந்த கம்பெனி எல்லாம் அதர்மத்து பக்கம் நிற்க வேண்டியதாக போச்சு. அதனால என்னாகும்? அழிவு நிச்சயம். அது விஷம். அதாவது எந்த மாதிரி விஷம் அப்படின்னா என்ன ஆகும்னா, இட் வில் கெட் இன் டு யூ அப்படின்னு அர்த்தம். விஷத்தினுடைய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, உன்னுடைய உடம்போடைய ஒரு பகுதியாய் உன்னை கொல்லப்படும். சில விஷயங்கள்லாம் ஸ்லோ பாய்சன் அப்படின்னு இருக்கும். ஸ்லோ பாய்சன்லாம் என்ன அப்படின்னாக்கா, உனக்குள்ளே போய் உன்னை கொன்னுடும். வெளியிலேருந்து யாராவது கத்தியால் குத்துறது அப்படிலாம் கிடையாது. உன் பிளட்லேயே இருந்து உன்னை அப்படியே மந்தமாக்கி கொன்னுடும். புரியுறதோ? அப்போது பாய்சன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளை அறியாமையே அந்த துஷ்ட ஜனங்களுடைய நடவடிக்கை, அந்த விஷயம்லாம் உள்ளே போக 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 என்ன ஆகும்னா, நானே என்னை கொன்னுடுவேன். நான் துஷ்ட ஜனத்துடைய கம்பெனியில் இருக்கேன், எனக்குள்ளே பாய்சன் இருக்குங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா, முந்தைய விட அதிகமாக நான் என்னுடைய க்ளோஸாக இருக்கிற மக்கள் மேலே எரிஞ்சு விழுறதோ, கத்துறதோ, திட்டுறதோ, சின்ன சின்ன விஷயத்துக்கு சீரியஸாக எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் சரியை தவறுன்னு சொல்கிறது, தவறை சரின்னு சொல்கிறது, இதெல்லாம் என்னது, நம்ம ஏதோ நம்மளுடைய சங்கம் தப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். புரியுறதா? அப்புறம் என்ன? இஹ நிருணாம் கிம் அசௌச்சம். மனிதர்களுக்கு தீட்டு எது? எது தீட்டு? தீட்டுன்னா என்னன்னு தெரியுமோ? தீட்டு அப்படின்னாக்க அது ஒரு உணர்வு. தீட்டுங்கிறது ஒரு உணர்வு. இன்கேஸ் வீட்டில் க்ளோஸ் ரிலேஷன் யாராவது செத்து போயிட்டா அப்படின்னா என்ன சொல்லுவா? 10 நாள் தீட்டு அப்படின்னு சொல்லுவாள். 10 நாள் தீட்டுனா என்ன? அவளும் வெளியில் வர முடியாது, அவள் வீட்டுக்கும் யாரும் போக முடியாத மாதிரி ஒன்று இருக்கும். அவர் போயிட்டு வந்தால் குளிக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம்.
அப்போ தீட்டு அப்படின்னாக்கா அது என்ன பண்ணுன்னா, அந்த 10 நாள் 11 நாள் நமக்குள்ளே ஒரு உணர்வாக இருக்கும். அந்த உணர்வு வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னாக்கா, அந்த தீட்டு ஒன்று ஃபிசிக்கலி இருக்கக்கூடிய சௌச்சத்துக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று வந்து மென்டலி வந்து உண்மையாகவே அந்த செத்த பர்சன் இருக்கார் இல்லையா, செத்த பர்சன் வந்து ஃபிசிக்கலி அவரை போட்டு எரிச்சிட்டோம் புதைச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போனது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் ஃபேமிலி மெம்பர்ஸோட மனசுலேருந்து அவர் பிரிஞ்சு போகணும் இல்லையா. அந்த பிரியறதுக்கு வந்து இந்த தீட்டானது ஹெல்ப் பண்ணுறது. அவர் போயிட்டார் அவர் போயிட்டார் அவர் போயிட்டார் அவர் போயிட்டார் 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 திரும்பி 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 அதை சொல்லி 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 மைண்டிலேருந்து அவர் வெளில போவார். அதுக்கு வந்து ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுவோம். இந்த ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் பெருசாக எதுக்கு பண்ணுறது அப்படின்னா, டு ரியலி டேக் தட் பர்சன் இன்சைடு அவுட், உள்ளேருந்து வெளியில் அந்த பர்சனை வெளில எடுக்கிறதுக்கு தான். அதுதான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம். எல்லாருக்கும் தெரியும் ஒரு பர்சன் செத்து போயிட்டார்னா போய் எரிச்சோன்னா அவர் போயிட்டார்னு. பட் மனசுலேருந்து அவர் போக மாட்டார். அதெல்லாம் வந்து அன்பாக பாசமாக பழகியிருந்தால் தெரியும். அந்த பர்சனை எடுக்க முடியாது. அப்போ எடுக்கிறது அப்படின்னா தீட்டு காக்கணும். ஓ போயிட்டார், தீட்டு காத்து அது வந்து எடுப்பார். அப்போது அந்த தீட்டு காக்கிற எல்லா நேரமும் என்னென்னா அந்த பர்சன் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருப்பார். அந்த பர்சன் ஞாபகத்துக்கு வந்து அவர் இல்லை, அவர் வந்து ஞாபகத்துக்கு வந்து இல்லை. இது தீட்டு. சரி, தீட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே டைம் ஆகுது. உண்மையான தீட்டு எது அப்படின்னு கேட்குறார் சங்கர். உண்மையான தீட்டு எதுன்னா கடன் படுறது, ரிணம். ரிணம் இஎம்ஐ கட்டுறவாளுக்கு தெரியும் என்றைக்கு தான் ஒழியுமோ இது அப்படின்னு இருக்கும். பிடிச்சிருக்கு என்றைக்கு தான் போகுமோ அப்படின்னு தோணும் நமக்கு இல்லையா. அப்போ கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் பார்த்தோம். நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஒரு இச்சை இருந்துகிட்டே இருக்கும். வீடு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நமக்கு அவள் சொல்லும் போதே நம்ம கட்ட வேண்டிய இஎம்ஐ ஞாபகம் வரும் நமக்கு. வீடு வாங்கலாம் அப்படிங்கும்போது ஐயோ கடன் படணுமா அப்படின்னு இருக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் கடன் படாமல் இருக்கிறது வந்து பெட்டர். ஓகே, கடன் பட்டுட்டேல் அப்படின்னாக்கா அதை வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதுலேருந்து வெளியில் வரணும். இக அபயம் கிம், எது அபயம், பயமற்றது எது அப்படின்னா வைராகியம் தான் அபயம். யாருக்கு உண்மையாகவே எதை கண்டும் பயம் இருக்காது அப்படின்னா, உண்மையாகவே பயமன்மை உண்மையாகவே பயமின்மையின் உறைவிடம் எது அப்படின்னா வைராகியம்தான் பயமின்மையின் உறைவிடம். நீங்கள் இப்போ பெரியவாள் ஆனதுக்கப்புறம் என்றைக்காவது பயந்துருக்கேலோ இந்த பலூன் உடஞ்சி போயிடுமோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. பலூன் இருக்குது, ஐயோ இந்த பலூன் உடஞ்சி போயிடுமோன்னு என்றைக்காவது பயமாக இருக்கோ? ஏன்? பலூனில் நமக்கு வைராக்கியம் இருக்குது. அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விஷயத்துலேயும் நம்மளுக்கு பற்றற்ற தன்மை வந்துடுது, வைராக்கியம் வந்துடுது அப்படின்னா நீ பயப்படுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஆனால் எப்படி இருக்குது இந்த உலகம், எப்படி இருக்கான்? பயத்தினால நிரம்பி இருக்கான். பத்ருஹரின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து வைராகிய சதகம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பத்ருஹரி பற்றி. அதில் வைராகிய சதகம்னு ஒன்று பண்ணியிருக்கார். இந்த வைராகிய சதகத்தில் சொல்கிறார். இது வந்து சொல்கிறது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சினிமாவில் பார்த்த மாதிரி இருக்கும். நிற்க பயம், நடக்க பயம், பார்க்க பயம், பேச பயம், சாப்பிட பயம், இந்த பயம் அந்த பயம் அப்படின்னு ஒரு பார்த்துருப்போம் தெரியுமா? அதெல்லாம் வந்து நம்மளுடைய புராணத்துலேருந்து எடுத்தது தான். வைராகிய சதகத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பத்ருஹரி என்ன சொல்கிறாருன்னா, போகே ரோக பயம், நல்ல போகிக்கலாம், நல்லா தின்னு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னா என்ன பயமா? ரோகம் வந்துடுமோன்னு பயம். இஷ்டத்துக்கு சாப்பிட்டோன்னா என்னாகும்? கொலஸ்ட்ரால், பிபி, எக்ஸட்ரா எக்ஸட்ரா. போகே ரோக பயம் குலே சுதி பயம். குலம் இருக்குது, என்னுடைய பெரிய இது இருக்குது. சுதி பயம் அப்படின்னா என்ன? யாராவது குலத்தை வந்து ஹீனம் பண்ணிவிடுவாளோ, குலத்தில் ஏதாவது சேதம் வந்துடுமோ, யாராவது செத்து போயிடுவாளோ அப்படின்னு பயம் இருக்கும். நான் இருக்கும், இருக்கிறவாளுக்கு தெரியும். சுதி பயம்
வித்தம் நிருபாலாத் பயம். நீ ரொம்ப பெரிய பணக்காரனாக இருந்தேன்னா என்ன, ராஜாட்டேருந்து பயம் இருக்கும். ராஜா கூப்பிட்டு பணம் கேட்டான்னா கொடுத்து தான் ஆனும். இந்த காலத்தில் ரொம்ப பெரிய பணக்காராலாம் இருந்தால் என்ன, கவர்மெண்ட் கேட்பான் அடுத்த எலெக்ஷனுக்கு பணம் கொடு அப்படின்னு கேட்டால் கொடுத்தானோ. மானே தைன்ய பயம். மானம் இருக்கு, என்ன பயம், அவமானம் வந்துடுமோ அப்படின்னு பயம். பலே ரிபு பயம். பலமுடையவனுக்கு எதிரியை கண்டு பயம். ரூபே ஜராயா பலம் பயம். ரூபே ஜராயா பயம். அழகான ரூபம் உடையவனோ உடையவளுக்கோ என்ன பயம், விரிங்கிள்ஸ். ஆன்டி விரிங்கிள் ஃபார்முலா, ஒரு ஃபார்முலாவும் வேலை பண்ணாது, விரிங்கிள் வந்தே தீரும். ஜரா ஓல்டேஜ் பயம். சாஸ்திரே வாதி பயம். சாஸ்திரங்கள்லாம் படித்து பண்டிதனாக இருந்தானா அவனுக்கு என்ன பயம், எதிர்வாதி, பிரதிவாதி பயங்கரஹா அப்படின்னு ஒரு டைட்டில் வேற. அவர் வாதம் பண்ணார்னா பிரதிவாதி வந்து அவ்வளோ பயங்கரமாக இருப்பாராம். அவரு என்ன டைட்டிலோ, வாதி, சாஸ்திர வாதம் பயம். என்னன்னா இந்த வாதத்தில் தோத்தாக்க யார் ஜெயிச்சாலும் அவள் என்ன சொல்கிறாளோ அவள் அதை பண்ணணும். ஊரை விட்டு போனோம். இதெல்லாம் ரொம்ப நிறைய நடந்திருக்கு சாஸ்திரத்தில். சாஸ்திரவாதத்தில் வந்து நிறைய பேர் உயிரிழந்தவாளே இருக்கா. சாஸ்திரே வாதி பயம் குணே கலபயம். குணமுடையவனுக்கு என்ன பயம், மற்றவர்கள் ஏமாற்றி விடுவார்கள் அப்படின்ற பயம் இருக்கும். காயே கிருதாந்தாத் பயம். உடம்பை பொறுத்த மட்டும் என்ன பயம், செத்து போயிடுவோமோன்ற பயம். சர்வம் வஸ்து பயான்விதம் புவி நிருணாம். எல்லா வஸ்துவும் பயத்துடன் கூடியது. நன்னா படிக்கிறா குழந்தை ஸ்கூலில், வெரி பிரைட் அண்ட் இன்டெலிஜென்ட் குழந்தை. அவளுக்கு என்ன பயம், அடுத்த எக்ஸாமில் அவள் ஃபஸ்ட்டு வந்துடுவா, நான் செகண்ட் வந்துடுவாளோன்னு பயம் இருக்கும். எதை வேணா எடுத்துக்கோங்க, பயம் இருக்கும். லாக்டவுன் கொஞ்சம் லேசாக ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாம் கிளாஸுக்கு வந்தால் என்ன பயம் இருக்கும், வாசலில் செருப்பு இருக்குமோ இருக்காதோ, வண்டியை யாராவது நகர்த்தி வச்சுருவாளோ, பயம். எனக்கு பயமே கிடையாது சுவாமி, எந்த செருப்பு கிடைக்கிறதோ அதை போட்டுன்னு போயிடுவேன் நான், அப்படி சொல்லக்கூடாது. வேதாந்தம் வராது. அப்புறம் என்ன சொல்கிறார், வைராகியமேவா பயம். ரொம்ப இது மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு ஸ்லோகம். போகே ரோக பயம் குலே ச்சுதி பயம் வித்தம் நிருபாலாத் பயம் மானே தைன்ய பலம் பலே ரிபு பயம் ரூபே ஜராயா பலம் பயம் சாஸ்திரே வாதி பயம் குணே கலபயம் காயே கிருதாந்தாத் பயம் சர்வம் வஸ்து பயான்விதம் புவி நிருணாம் வைராகியமேவா பயம். வைராகியமேவா பயம் இல்லை, வைராகியமேவ அபயம். அதனால் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த பயத்துக்கு இன்னொரு வார்த்தை நம்ம பொதுவாக பயன்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுமோ, கவலை. சரியா, கவலைப்படுறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு பயம் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல வந்து நமக்கு வைராகியம் கம்மியாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்கா செக் பண்ணணும். வைராகியம்னா என்ன, வெறுப்பு இல்லை, பிடிவாதம் இல்லை, அது நம்மளை விட்டு ஒரு நாள் போயிடும்னு புரிஞ்சுண்டு அதனோட ஈடுபடுறதுக்கு பேர் வைராகியம்னு பேர். புரிஞ்சுட்டோன்னா என்ன, புரிஞ்சுட்டோமா இல்லையான்னு எப்படி தெரியும், அது போயிடுத்துன்னா நம்ம பயப்படாமல் இருந்தோம்னா புரிஞ்சுட்டுருக்கோன்னு அர்த்தம். இது அபியாசத்தினால வரும். சர்வேஷாம். அப்போ பயம் எது பயம் அப்படின்னா வித்தம் ஏவ பயம். சர்வேஷாம் வித்தமேவ வைராகியமேவ அபயம். அபயம் முடிச்சு அடுத்தது வந்து பயம் அப்பி கிம். என்ன கரெக்டு. புக்கில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. வைராம் இம்மு, இக்கு பதிலாக இம்முன்னு இருக்குது. தமிழ்லேயும் அந்த மிஸ்டேக் இருக்குது. தேங்க்ஸ். தமிழ்லேயும் அந்த மிஸ்டேக் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அதை வந்து இக்குன்னு மாற்றிக்கணும். வைராகியமேவா பயம், இம்மு பதிலாக இக்கு போட்டுக்கணும். அப்புறம் என்ன, பயம் அப்பி கிம். பயம் எது பயம், சர்வேஷம் எல்லோருக்கும் இருக்கிற பயம் எதுனா பணத்தில்.
அப்படி இப்படி சுற்றி சுற்றி வேறு எதுவாக இருந்தாலும் பணம் 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 பணம்னு வரும். நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், உங்களுக்கே தெரியும். அடுத்தது என்ன? 42. கா துர்லபானராணாம் ஹரிபக்திஹி பாதகம் ச கிம் ஹிம்சா கோஹி பகவத் பிரியः கோஹி பகவத் பிரியः ஸ்யாத் யோ அன்யம் நோத்விஜேத் உத்விக்னः யோ அன்யம் நோத்விஜேத் யோ யத் யோ அனுத்விக்னः. வெரி குட். நராணாம் துர்லபா கிம்? கா துர்லபா கா? எது ரொம்ப துர்லபம், எது ரொம்ப கஷ்டம், எது ரொம்ப ரேராக இருக்குது எல்லார் இடத்துலையும் அப்படின்னா ஹரிபக்தி. இந்த பயம் அபயம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, பக்தி இருக்கிறவனுக்கு அது பயமே வராது பக்கத்தில். பக்தி உடையார். அடுத்த லைன் என்ன தெரியலையா? காரியத்தில் பதறார். பதட்டம் இல்லாதவன் எவனோ அவன் பக்தி உடையவன். பக்தி உடையவன் எவனோ அவன் எதற்கும் பதட்டப்பட மாட்டான். அப்போது பக்தி ரொம்ப ரேராக இருக்குது. பக்தினா என்ன தெரியுமோ? ஒரு லவ். மனுஷனுக்கு பகவான் இடத்துல இருக்க வேண்டிய ஒரு காதல். அவன் இருக்கா, எனக்கு பார்த்துக்கிறான் அப்படின்னு. எனக்கு ஒருத்தர் தெரியும், வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பார். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் சொல்லுவார். என்ன அப்படின்னா, பகவத் சங்கல்பம் அப்படின்னு சொல்லுவார். பகவத் சங்கல்பம்னா அவன் நடத்துகிறான், அவன் முடிவு பண்ணியிருக்கான், நடக்கட்டும் அப்படின்னு சோம்பேறியாக இருக்கிறது இல்லை. அந்த ஆட்டிடியூட் இருக்கணும் நமக்கு. வாழ்க்கை நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும்போதோ, பயத்தை கொடுக்கும்போதோ, கவலையை கொடுக்கும்போதோ, இது இறைவன் கொடுக்குறான் அப்படின்னு நினச்சிட்டு பயப்படாமல் இருக்கிறது எதனால் ஏற்படுறது அப்படின்னா ஹரிபக்தினால் ஏற்படுறது. பகவானுடைய பக்தினால் பியூர் லவ் இருக்கணும். ஒரு அடப்போடா அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். கேள்விப்பட்டிருக்கல? அதை எனக்கு ரொம்ப பிடிச்ச சினிமா டைலாக் இது தான். அட போடா அந்த ஆண்டவனே நம்ம பார்க்குறான். எனக்கு எது இருக்குது, என்கிட்ட பணமும் இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு 4 பேருமே இல்லை அப்படின்னு நம்ம கவலைப்பட்டோன்னா என்ன அர்த்தம்? ஐயோ பகவானும் இல்லைன்னு நினைக்கிறேன்னு அர்த்தம். பகவான் இருக்கான், பார்த்துக்கிறான் அப்படின்னு தைரியமாக இருக்கணும். நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டே இருக்கணும். இந்த வித்யாரண்யா ஹால் நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 80-90 வீடு பார்த்துருக்கோம். 80-90 இடம் போய் பார்த்துருக்கோம். நம்மளுடைய ஒரே வேலை பகவான் எனக்காக எதை கொடுத்து வைத்திருக்கிறானோ அதை நான் கண்டுபிடிக்க வேண்டும், அவ்வளோதான். எனக்கு இருக்கா இல்லையாங்கிறத பற்றி கவலைப்படக்கூடாது. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே உங்களுக்கு பகவானால் கொடுக்கப்பட்டது. அதை நீங்கள் கண்டுபிடிப்பதற்காக செய்கின்ற வேலை தான் உங்களுடைய மனுஷ பிரயத்தனம். புரியுறதா? அது ஹரிபக்தி. பாதகம் சக்கிம். எது பாதகம்? பாதகம் பண்ணாதடா. அதாவது செய்யக்கூடாத செயல் எது, தவிர்க்க வேண்டியதில்லை, செய்யவே கூடாது, கண்டிப்பாக செய்யக்கூடாது. பண்ணால் நீ ஒரு மகா பாப்பி ஆகிடுவா. அது என்னது அப்படின்னா ஹிம்சை. மற்றவர்களுக்கு ஹிம்சை செய்யாதே. மற்றவர்கள் உனக்குமே உன்னை ஹிம்சை பண்ணிக்காத. நான் வேஸ்ட்டு, எனக்கு போகாது, எனக்கு இவ்வளோதான், எனக்கு ஒன்றுமே அறிவாகாது ஜி, நான் இப்படி தான் ஜி, ஏன் தலையெழுத்தே இப்படி தான். இது நாம் நம்மளுக்கே பண்ணிக்கிற ஹிம்சா. அது பண்ணக்கூடாது. பாத்தகம் அது. சங்கர பகவத் பாதால் சொல்கிற மாதிரி ஸ்வஹாத்மஹனஹா, சூசைடு பண்ணிக்கிறதுக்கு சமானம். இன்னொருத்தரை ஹிம்சை பண்ணாத. வாக்குனாலேயோ காயத்தினாலேயோ ஹிம்சை பண்ணாத. பரவாயில்ல, தோற்று போனாலும் பரவாயில்ல, ஆர்கியூமெண்ட்டில் தோத்தேனாலும் பரவாயில்ல, ஹிம்சை பண்ணுற மாதிரி பண்ணாத. சில பேர் ஆர்கியூ பண்ணுவா ஒரு விஷயத்தை எடுத்துட்டு. இந்த ஆர்கியூமெண்ட் தோக்கிற மாதிரி இருந்ததுன்னா எதிராளியோட வீக்னஸை எடுத்து ஸ்ட்ராங்காக சொல்லி இது பண்ணிவிடுவான். அதெல்லாம் பண்ணக்கூடாது.
உன் லட்சணம் எனக்கு தெரியும், நீ ரொம்ப பேசாத அப்படின்னு டபார்னு போட்டு கத்தி எடுத்து சதக்குன்னு குத்திடுற மாதிரி இருக்கும். அப்படிலாம் பேசக்கூடாது, சரியா? அதனால் மனுஷனுடைய ரூட், மனுஷனாக இருக்கிறதுக்கான ரூட் எது அப்படின்னா அஹிம்சா. சரிதான்? என்னால் உன்னுடைய நிலைமையில் வச்சு என்னை பார்க்கக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா, இது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தனித்தன்மை. அதை ஒரு நாளும் இழந்துடக்கூடாது. அது அப்படி இருந்ததுன்னா நீ ஹிம்சை பண்ண மாட்டேன். ஆனால் நம்ம சம்டைம்ஸ் பண்ணிவிடுவோம், ஏன்னா நமக்கு உள்ளுக்குள்ளே அந்த ப்ரெஷர் தாங்க முடியாது. அதை அப்சர்வ் பண்ணி பிரார்த்தனை ஹரிபக்தி இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடணும். ஓ பகவத் பிரியா சியாத். அப்படி அந்த பகவானுக்கு பிரியமானவன் யார் அப்படின்னா, எவன் தானும் பயப்படாமல் மற்றவர்களையும் பயமுறுத்தாமல் இருக்கிறானோ அவன். யோ அந்யம் நோத்விஜயேது அனுத்விக்ன மனஹா. யோ அனுத்விக்ன மனஹா யோ அந்யம் நோத்விஜேது. புரியுறதோ? தனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் கவலைப்பட மாட்டான், மற்றவர்களுக்கும் எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டான். அப்போது ஹரிபக்தி பிறருக்கு ஹிம்சை செய்யாமல் இருப்பது, தனக்கு கஷ்டம் வந்தாலும் பாராட்டாமல் மற்றவர்களுக்கும் கஷ்டப்படுத்தாமல் இருப்பவன். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். புரியுறதோ? மூணும் இசைந்து இருக்கணும். நம்மளை நாமளே தூற்றிக்கிறது பண்ணிக்கிறதோ இல்லை மற்றவர்களுக்கு நம்மளுடைய கவலைகளை எடுத்து கொடுப்பதோ அது இம்சையாகும். அப்படி இல்லாமல் எவன் இருக்கிறானோ, எவன் பகவானிடத்தில் பக்தி கொண்டிருக்கிறானோ அவனுக்கு ஒரு பொழுதும் எந்த பயமும் இருக்காது. 43. கஸ்மாத் சித்திஹி தபஸஹ புத்திக்வானுபூசுரோ குதோ புத்திஹி. புத்திக்வானுபூசுரே குதோ புத்திஹி. புத்தோபசேவயா கோத்வృద్ధா. புத்தோபசேவயா கே விருத்தா. ये धर्मतत्त्वज्ञाः. கஸ்மாத் சித்திஹி. சித்தி என்பது எது? ஆஞ்சநேயருக்கு 8 விதமான சித்தி இருந்துதான். அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, அப்புறம் பரகாய பிரவேசம், இந்த மாதிரி எல்லா சித்தியும். பரகாய பிரவேசம் சங்கரருக்கு இருந்த சித்தி, இன்னொரு உடம்புக்குள்ளே பூந்துக்கலாம். இந்த மாதிரி பலவிதமான சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ். நீங்கள் யோகா தியானம்லாம் நான் அது உங்களுக்கு வேணும்னா தனியாக கேளுங்கன்ட்ட எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். அப்படி பண்ணாக்க சித்தி கிடைக்கும் உங்களுக்கு. சித்தினா என்ன? டக்குன்னு ஒரு பொருளை வரவழைக்கலாம், டக்குன்னு உங்கள் உடம்பை பரு இல்லாமல் ஆக்கிக்கலாம், டக்குன்னு உங்களை ரொம்ப ஹெவியாக ஆக்கிக்கலாம், டாலாக ஆக்கிக்கலாம். இந்த மாதிரியான சித்திலாம் நிறைய இருக்குது. சரியா? அஷ்டமா சித்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சித்தி இங்கே சங்கரர் என்ன கேட்குறாருன்னா, எது சித்தி, எதனால் சித்தி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார். உங்களுக்கு ஒரு பவர் வேணும் அப்படின்னாக்க, ஒரு பவர் வேணும்னா எதனால் கிடைக்கும்? பவரை கொடுக்க, பவர் அவர் சித்தியை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா தபஸ். தபஸ். தபஸ்னா பட்டாஸ் தெரியும், தபாஸ் அது. தபஸ் அப்படின்னா சது தீர்கால நைரந்தரிய ஆசேவித சத்கார திருடபூமிஹி. பதஞ்சலி யோக சூத்திரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, தீர்க்க காலம் விடாமல் தொடர்ந்து சரியான அளவு கவனத்துடன் செய்யப்படுவது எதுவோ அது பேர் தபஸ். நிஷ்டா அப்படின்னு சொல்கிறார். நிஷ்டான்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறார். அப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒருத்தவன் தான்
என்ன பெரிய நீ பரமஹம்சான்னு ஒன்று உலகமே கொண்டாடுறது, நமஸ்காரம் பண்ணுறாங்க எல்லோரும் உனக்கு. நீ பெரிய பரமஹம்சவா? நான் பார்த்தல கங்கையில் மேலேயே நடந்து வந்தேன், என்கிட்ட சித்தி இருக்கு. நான் கங்கையில் வந்து தண்ணி மேலேயே நடந்து வந்தேன். நிஜமாகவே ரொம்ப பெரிய விஷயம்ப்பா, யாராலையும் முடியாதுன்னு நீ பண்ணுற. நீ சொல்லு, இப்போ அந்த கங்கை மேலேயே தண்ணியில் நடந்து வரத்துக்கு நீ எவ்வளோ வருஷம் தபஸ் பண்ண? தபஸ்னால் என்ன? கண்டினியூஸாக ஒரே விஷயத்தில் வந்து தொடர்ந்து பண்ணுறது. இப்போ சச்சின் டெண்டுல்கர்லாம் என்ன பண்ணியிருக்கான்னா, அவனோட யங் ஏஜ்லேருந்து தபஸ் பண்ணியிருக்கான். என்ன தபஸ்? கண்டினியூஸாக கிரிக்கெட் கிரிக்கெட் கிரிக்கெட், நின்னா கிரிக்கெட், உக்காந்தா கிரிக்கெட், முழிச்சா கிரிக்கெட், படுத்தா கிரிக்கெட். அப்படி இருக்கணும் ஒரு விஷயத்தை எடுத்துட்டோன்னா. அப்படி இருந்தால் அந்த விஷயத்தில் வந்து நமக்கு சித்தி கிடைக்கும். சிம்பிள் விஷயம். இந்த கம்மிங் பேக் டு த ஸ்டோரி, எவ்வளோ என்னப்பா ரொம்ப சிரமப்பட்டு கற்றுன்ருப்பியே, எவ்வளோ வருஷம் கற்றுண்ட? நான் 30 வருஷம் நான் தபஸ் பண்ணேன் அப்படின்னு அந்த ஆள் சொன்னான். அப்படியா அப்பா, ரொம்ப பெரிய விஷயம்ப்பா, அவ்வளோ தபஸ் பண்ணி இந்த மாதிரி சித்தி வருதுன்னா ரொம்ப கிரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற சிஷ்யன்ட்ட கேட்டான்ப்பா, கங்கையில் அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் கொண்டு வந்து விடுறதுக்கு அந்த பரிசல்காரன் எவ்வளோ கேட்பான்? 4 நாள். ஏன்பா இப்படி திரும்பி பார்த்து கேட்டாரான், ஏன்பா 30 வருஷமாக நீ தபஸ் பண்ணதுனுடைய வேல்யூ வந்து 4 நாவா அப்படின்னு கேட்டான். அந்த ஆள் உடனே நமஸ்காரம் பண்ணிட்டான். அப்போது உண்மையான தபஸ், உண்மையான சித்தி எது அப்படின்னா திருப்தி, மனசில் இருக்கக்கூடிய திருப்தி. இப்போ எனக்கு என்ன இருக்கோ லைஃப்பில் அது போகிறோம் அப்படின்ற எண்ணம் இருக்கு இல்லையா? போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. மருந்தா விருந்தா? விருந்துன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ என்ன இருக்கோ அது போகிறோம். உனக்கு மற்றவா கிட்ட இருக்கிற 10 விஷயங்கள் உனக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்கிட்ட ஒரு 10 விஷயம் இருக்குல்ல, அதை நினைத்து போதும் என்ற மனதை கொள். மேம்படுத்திக்கணுன்னா மேம்படுத்திக்கோ, ஆனால் ஐயையோ எனக்கு இல்லையே அப்படின்னு அதிருப்தியில் போய் மாட்டிக்காத. அதனால் திருப்தி. ஃபர்தராக என்ன அப்படிங்கிறத நாளைக்கு கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாளைக்கு கார்த்தால நமக்கு பூஜை இருக்குது, சரியா? இது ஒரு இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட். வியாழக்கிழமை நமக்கு நாளைக்கு கார்த்தால கிளாஸ் இருக்கும். நாளைக்கு கிளாஸு இருக்கும், இதே 7 to 8, சரியா? பூஜை வந்து ஒரு 6:30க்கு நம்ம ஆன்லைன் ஸ்டார்ட் பண்ணலாம், இது பண்ணலாம், அது ஓகே. பூஜைக்கு தனி லிங்க் வரும், கிளாஸுக்கு தனி லிங்க் வரும், அது மனசில் வச்சுக்கோங்க. இது ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னாக்கா, இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, நமக்கு ஃப்ரைடே மார்னிங் பதிலாக சனிக்கிழமை கார்த்தால கிளாஸ் இருக்கும். ஃப்ரைடே மார்னிங் நமக்கு லீவ் இருக்கும். நான் வந்து குருநாதரை பார்க்க போக வேண்டியிருக்கு, அதனால் போயிட்டு நான் பார்த்துட்டு, வியாழக்கிழமை நாளைக்கு கார்த்தால கிளாஸ் இருக்கும், வெள்ளிக்கிழமை லீவ் இருக்கும், சாட்டர்டே மார்னிங் கிளாஸ் இருக்கும், சரியா? வெள்ளிக்கிழமை பதிலாக சனிக்கிழமை கிளாஸ் இருக்கும் நமக்கு, சரியா? ஹரியோம். பார்க்கலாம். இன்னைக்கு 100 கிராஸ் பண்ணிட்டோம் நம்ம. 100வது கொஸ்டின் என்ன? நூற்றி 1வது எடுத்துப்போம். நராணாம் துர்லபா கா. 101வது கொஸ்டின்.